عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقال الله تعالى: واخفض جناحك لمن اتبعك من المؤمنين. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் உலகளாவிய கல்விக்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதில் கொஞ்சமும் குறையாமல் ஒரு படி மேலாகவே மார்க்க ரீதியான கல்விகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் நாம் எல்லாம் இந்த சூழலில் வாழ்ந்து வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு அருள் கொடைகளில் மிகச் சிறந்ததொரு அருள் கொடை இது போன்ற வாலிபர்களாக, வாலிப பெண்களாக நம்மை வாழ வைப்பதென்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரும் அருள் கொடையாக இருக்கும். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தஅஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி தஅஃபி குவ்வா. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும் பொழுது, அல்லாஹுதான் உங்களை படைத்தான், பலகீனமாக குழந்தையாக அல்லாஹ் உங்களை படைத்து பிறகு அந்த குழந்தைத்தனத்திலிருந்து வாலிபத்தை அல்லாஹ் உங்களுக்கு நல்கினான். இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாலிபத்தை நல்கினான் என்று சொல்வதற்கு பதிலாக குவ்வத்தன், ஆற்றல் மிக்க ஒரு பருவத்தை அல்லாஹ் உங்களுக்கு நல்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த பருவம்தான் இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு காலகட்டம் என்று குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆற்றல் என்று சொன்னால் வெறும் உடல் ரீதியான ஆற்றல் மட்டுமல்ல, சமூகத்தில் பல்வேறு புரட்சிகளை, பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் இந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் தான். அதனால்தான் உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் இந்த வயதுடையவர்களையே குறிவைக்கிறார்கள். அது நல்ல கலாச்சாரமாக இருக்கட்டும், கெட்ட கலாச்சாரமாக இருக்கட்டும், நல்ல சூழலாக இருக்கட்டும், கெட்ட சூழலாக இருந்தாலும் கூட அவர்கள் யாரை குறிவைக்கிறார்களே ஆனால் ஆற்றல் மிக்க இந்த வாலிபர்களை தான் குறிவைக்கிறார்கள். முதுமைகள் தவழ்வதற்கு முன்பாக ஆரோக்கியத்தோடு ஆற்றலோடு பயணப்படக்கூடிய இந்த சூழலில் இப்பொழுது நாம் கற்பதை போன்று கல்வி கற்பதற்கு எப்படி நாம் முயற்சி செய்கிறோமோ அதுபோன்று நல்ல பண்புகளையும் இந்த வயதிலே நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஆற்றல் மிக்க பருவம்தான். நல்ல குணாதிசயங்களை வளர்ப்பதற்கு இந்த பருவம் மிகச்சிறந்தது ஒரு பருவம். இந்த காலகட்டத்தில் நாம் நற்குணங்களுக்கு மாற்றமாக வேறு ஒரு குணத்திற்கு நாம் அடிமையாகி விட்டோம் என்று சொன்னால் நம் முழு வாழ்க்கையும் எங்கோ ஒரு இடத்தில் சீரழிந்து விடும். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும் பொழுது குவ்வத்தன், ஆற்றல் மிக்க பருவம். எதிலே ஆற்றல் மிக்க பருவம்? நன்மைகளை செய்வதற்கும், நற்பண்புகளின் மீது வாழுவதற்கும், நற்பண்புகளை வளர்த்து கொள்வதற்கும் இந்த பருவம் மிகச்சிறந்த ஒரு பருவமாக இருக்கிறது. இஸ்லாம் பல்வேறு நல்லொழுக்கங்களை, நற்பண்புகளை இந்த உலகத்திற்கு காட்டி தந்திருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னாலே அது ஒழுக்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட மார்க்கம்தான். இஸ்லாத்திற்கான விளக்கம் என்ன? முஸ்லிம் என்றால் யார் என்று யாராவது கேள்வி கேட்டால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன? ஒழுக்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் முஸ்லிம் என்பதாக சொல்லப்படும். நாம் எல்லாம் இன்றைக்கு அதிகம் செல்போன்களை பயன்படுத்துகிறோம். சின்ன அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருந்தார். அவர் மரணித்து விட்டார். இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பெருவாரியாக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். பல நாடுகளுக்கு பயணப்படக்கூடியவர். அவர் வாழும் காலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கூகுள் அந்த புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திற்கு பெயர்
சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்றுதான் அந்த புத்தகத்திற்கு பெயர். அந்த புத்தகத்திற்கு பெயரே என்னவென்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த பயணங்களிலும் வாழ்க்கையினுடைய சுழற்சிகளில் தான் சந்தித்த பல நிகழ்வுகளை தொகுப்பாக அந்த புத்தகத்தில் தொகுத்திருக்கிறார். அந்த புத்தகத்திற்கு அவர் வைத்திருந்த பெயர் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்பதுதான் அந்த புத்தகத்திற்கான ஒரு பெயர். அந்த புத்தகத்தில் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிடுகிறார், பதிவு செய்கிறார். மும்பை, பாம்பே நம்ம சொல்றோம்ல, மகாராஷ்டிரா மும்பைக்கு தன்னுடைய சுய வேலை விஷயமாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரயிலிலே பயணப்படுகிறார். ரயிலை விட்டு இறங்குகிறார். மும்பையினுடைய கடுமையான மழை காலம், மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. இப்ப வெளியே வந்த உடனே ஒரு தூரத்திற்கு பயணப்பட வேண்டும். ஒவ்வொரு கார் டாக்ஸியாக என்ன செய்கிறார், கை காட்டுறாரு. யாருமே என்ன செய்யலன்னா வரல. காரணம், நல்ல மழை பொழிகிறது. இரண்டாவது, மும்பையில இனக்கலவரம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பெரிய இனக்கலவரம் மும்பையிலே பட்டி தொட்டி எங்கும் கொடூரமாக இனக்கலவரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவர் போக வேண்டிய இடமும் கலவரம் நடந்து கொண்டிருப்பதற்கு சமீபமான இடம்தான் அவர் பயணப்பட வேண்டிய இடம். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கைகளை நீட்டி ஆங்காங்கே என்ன செய்கிறார், யாராவது ஒருவரை கூப்பிடுகிறார். எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, இவர்கிட்ட நிக்கிறாங்க. இவர் சொல்லக்கூடிய ஊரை கேட்ட உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, இல்ல இப்போதைக்கு அந்த ஊருக்கு இரவு நேரம் ஆகிவிட்டது, மழை பொழிகிறது. எல்லாத்தையும் தாண்டி இனக்கலவரம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் என்னால் அங்கெல்லாம் உங்களை அழைத்து செல்ல முடியாது. அழைத்து சென்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. கடைசியாக ஒரு வாலிபன் கார்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்கிறார், இப்படி நான் இந்த இடத்துக்கு போகணும், எல்லாரும் மறுத்துட்டாங்க, நீ என்னை கூட்டு போறியா, நான் நீ என்ன கேட்கிறியோ நான் காசு தாரேன் அப்படிங்கும் பொழுது அந்த வாலிபனும் மறுக்குகிறார். இல்ல, நீங்க சொல்லக்கூடிய இடம் இனக்கலவரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம், உங்கள் உயிருக்கும் எனது உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு இடம். அதனால் ஒரு நாள் அவரினுடைய உறவுகள் குடும்பம் எல்லாம் அந்த இடத்தில் தான் இருக்கிறார்கள். கடைசியாக அவர் சொல்கிறார், நீயும் ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய வாலிபன், நானும் ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவன், எனக்கு நீ உதவி செய்யாவிட்டால் பிறகு யார் எனக்கு உதவி செய்வார்கள்? உடனே அந்த வாலிபன் இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். சரி, நீங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அண்ணாமலைய, அந்த சுதந்திர போராட்ட தியாகி, அவரை தன்னுடைய வாகனத்தில் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த வாலிபன் நீண்ட தூர பயணம், இருள்களுக்கு மத்தியில், மழை பொழிவுகளுக்கு மத்தியில், இனக்கலவரத்திற்கு மத்தியில் அவரை பாதுகாப்பாக அவரினுடைய உறவுகள் குடும்பங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார். நிப்பாட்டியதற்கு பிறகு சின்ன அண்ணாமலை அவரினுடைய அந்த பையன் இறங்கின பிறகுதான் அவருக்கு ஒரு யோசனை வருகிறது, இந்த பையனினுடைய பேர் என்ன, இதுவரை கேட்கவே இல்லை. இறங்கும் பொழுது கேட்கிறாரு, பெரிய ஒரு உதவி செய்தா எனக்கு நீ. நீண்ட நேரம் மும்பையினுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல நான் நின்று கொண்டே இருந்தேன், யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, ஆனா நீ தான் எனக்கு இந்த உதவி செய்திருக்கிறாய், இந்த உதவியை நான் மறுக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். சரி, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொன்னா, என்னுடைய பெயர் இப்ராஹிம். அவருக்கு தூக்கி வாரி போட்டு சின்ன அண்ணாமலைக்கு, நீ என்ன சொல்கிறாய், நீ என்ன சொன்ன, நான் உன்னிடத்தில் நீயும் ஒரு ஹிந்து நானும் ஒரு ஹிந்து என்று சொன்னேன் அல்லவா, அப்பயே நீ உன்னுடைய பேரை சொல்லவில்லை. அப்ப அந்த வாலிபன் சொன்னான், நீங்கள் நானும் ஒரு ஹிந்து நீனும் ஒரு ஹிந்து என்று சொல்லும் பொழுது என்னுடைய காதில் கேட்ட ஒரு வார்த்தை, நானும் ஒரு மனிதன் நீயும் ஒரு மனிதன் தானே, இந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு ஒரு மனிதன் உதவி செய்யாவிட்டால் பிறகு யார் உதவி செய்ய முடியும் என்ற தோணியில் என்னுடைய காதில் நீங்கள் சொன்ன வார்த்தை கேட்டது. மதங்கள் மாறுபடட்டும், நமக்கு மத்தியில் சித்தாந்தங்கள் மாறுபடட்டும், நாம் அனைவரும் நஹனு இன்சான், மனித பிறவிகள், நாம் அனைவரும் மனிதர்கள். உடனே சின்ன அண்ணாமலை தன்னுடைய பர்ஸை திறந்து அந்த பையனுக்கு தொகையை கொடுக்கும் பொழுது அந்த பையன் எந்த காசையும் வாங்காமல் அவரிடத்திலே வாழ்த்தை பெற்றுவிட்டு அந்த பையன் என்ன செய்கிறான், திரும்பி பார்க்காமல் சென்றான். சின்ன அண்ணாமலை சொல்கிறார், இந்த தன்னுடைய வரலாறை எழுதிட்டு, சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இதுதான் எனது வாழ்க்கையில் நடந்தது என்பதாக கூறுகிறார். இப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். மதங்கள் மாறுபடட்டும், கொள்கைகள் மாறுபடட்டும், சக மனிதனினுடைய கஷ்டங்களை நீக்குவதில் உண்மையான ஒரு இறைநம்பிக்கையாளன் அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வயதி.
முஸ்லிம் என்றால் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நீளமான தாடியும் கருப்பு அங்கியும் அல்லது கைகளில் தஸ்பீக் மணியும் அல்லது நீண்டமான வெள்ளை ஆடையும் அணிந்தவன் அல்ல முஸ்லிம். குர்ஆனை மனனம் செய்தவன், இரவு பகல் பாராமல் பகலிலும் இரவிலும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவன் அவன் அல்ல முஸ்லிம் என்று ரசூல் சொல்லவில்லை. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆமீனா, ஹதீஜா என்று பெயர் வைத்தவர்கள் அல்ல முஸ்லிம் என்று ரசூல் சொல்லவில்லை. மன் சலிமல் முஸ்லிம் மின் லிசானிஹி வ யதிஹி, யாரினுடைய கரத்தில் இருந்தும் யாரினுடைய நாவில் இருந்தும் பிற மனிதர்கள் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு அடைவார்களோ அவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள். என்னுடைய பெயர் அப்துல்லா, நான் முஸ்லிம் அல்ல. என்னுடைய பெயர் அப்துல் ரஹ்மான், என்னுடைய பெயர் ஹதீஜா, பிற மனிதனை நான் காயப்படுத்துகிறேன், பிற மனிதனினுடைய உணர்வுகளை நான் தூண்டி விடுகிறேன், பிற மனிதனிடத்திலே ஏற்ற தாழ்வுகளை நான் கற்பிக்கிறேன். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு பல நூறு அருள்கொடைகளை சொரிந்திருக்கிறது. படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இலட்சிய கொள்கையை இந்த உலகத்திற்கு இஸ்லாம் போதித்தது. படைத்தவன் ஒருவன் தான், அவனை தவிர நாம் யாரையும் ஆராதிக்க கூடாது, பூஜிக்க கூடாது என்பதாக இஸ்லாம் அழுத்தமாக இந்த உலகத்திற்கு போதித்தது. அதே அளவிற்கு இஸ்லாம் போதித்த மற்றொரு கொள்கை, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, மனித சமூகமே நீங்கள் அனைவரும் சமமானவர்கள். நமக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் இல்லை. மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் நிறத்தாலும் ஊராலும் நாட்டாலும் நாம் யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்கள் அல்ல, யாரும் யாரையும் விட தாழ்ந்தவர்கள் அல்ல, நாம் அனைவரும் சமமானவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி பேருரையில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு முன்பாக ஆற்றிய தனது இறுதி பேருரையில் மனித சமூகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே நீங்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போன்று சமமானவர்கள். பொருளாதாரத்தால், ஊரால், உலகத்தால், கல்வியால், அழகால், வாழக்கூடிய இடத்தால் எதை கொண்டும் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நீங்கள் அனைவரும் அன்னாசு துராப், அல் ஆதமு துராப், ஆதம் மண்ணிலே படைக்கப்பட்டார், ஆதலால் அவரினுடைய சந்ததிகள் அனைவரும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் அனைவரும் சமமானவர்கள். இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தில் மிக இளமையான ஒரு மார்க்கம் இஸ்லாம். வெறும் 1500 ஆண்டு காலம். ஆனால் உலகத்தில் மிக அதிகமான மக்களால் பின்பற்றக்கூடிய ஆகப்பெரிய ஒரு கொள்கையாக இஸ்லாம் இன்றைக்கு மலர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாம் போதிக்கக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம். ஆனால் சிறு பிராயத்திலேயே எங்கே இந்த குணங்கள், சிறு பிராயத்திலேயே ஆங்காங்கே இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் வேற்றுமைகளை நாம் பார்க்கிறோம். நிறங்களை கொண்டு அல்லது கல்வியை கொண்டு அல்லது அறிவை கொண்டு அல்லது வாழக்கூடிய பகுதியை கொண்டு அல்லது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், பிறருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த நம்பிக்கையின் மாற்றத்தை கொண்டு வேற்றுமைகளை, வெறுப்பை இன்றைக்கு சுமப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய வார்த்தை, லா தபாஅது, கோபப்படாதீர்கள், வலா தஹாஸது, பிறரின் மீது பொறாமைப்படாதீர்கள், வலா ததாபரு, யாரும் யாரையும் விட்டு முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வினுடைய அடிமைகள், சகோதரர்களாக இருங்கள். முஹம்மது நபியினுடைய வார்த்தை, அல்லாஹ்வின் தூதரினுடைய வார்த்தை. யாரும் பிறர் மீது கோபப்படாதே, யாரும் பிறர் மீது பொறாமைப்படாதே, யாரை விட்டு யாரும் முகத்தை திருப்பிக் கொண்டு அலையாதீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறந்த ஒரு இறை தூதர். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ்வின் தூதரினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டதே இல்லை. முஹம்மத் என்று நெத்தியில் அடித்ததை போன்று அல்லாஹ்வின் தூதரை சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டதே இல்லை. குர்ஆன் நெடுகிலும் நாம் படித்து பார்த்தால் எல்லா இடத்திலும் யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி, ஓ இறை தூதரே, ஓ அல்லாஹ்வின் நபியே என்றுதான் அல்லாஹ் அழைப்பான். ஆனா ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் மக்காவிலேயே உயர்ந்த கோத்திரத்துக்காரர்கள், அபூ ஜஹில், உத்துபா, ஷைபா என்று சொல்லப்படும் நிறங்களால் உயர்ந்தவர்கள், வெண்மை நிறமுடையவர்கள், கம்பீரமானவர்கள், செல்வம் படைத்தவர்கள், காலம் காலமாக மக்காவை கெட்டிக்காத்த அரசரினுடைய குழந்தைகள் அவர்கள் எல்லாம். அப்ப அவர்களை போய் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க, இஸ்லாத்தை போதிக்கிறாங்க.
அப்ப அந்த பெரும் பெரும் பணக்காரர்கள், மிக அழகுக்கு சொந்தக்காரர்கள், மக்கா என்ற அந்த பூமியினுடைய பூர்வீக குடிமக்கள் அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், உன்னுடைய மதத்தில் ஏழைகளும் பணக்காரனும் அடிமையும் ஆண்டினும் ஆணும் பெண்ணும் எல்லாரும் சமமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நாங்க உன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது, நீ என்ன சொல்கிறாய் என்று நாங்கள் கேட்க வேண்டுமேயானால் எங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை நீ என்ன செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த இடத்திற்கு நாங்கள் வருகிறோம், நீ மட்டும் வர வேண்டும், நீ எங்களுக்கு அழைப்பு பணி செய், ஒரு காலம் எங்களுக்கு பிடித்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். முகமது நபிக்கு ஒரு ஆசை, இந்த மக்காவினுடைய அபூஜஹில், மக்காவினுடைய தலைவர், உத்துபா ஷைபா வீர திருமகன்கள் மக்காவிலே காலம் காலமாக மக்காவினுடைய பணக்கார கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அந்த தேசத்தினுடைய பூர்வீக குடிகள், அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிட்டால் முழு மக்காவும் இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிடும் என்ற ஆசையில் அல்லாஹுவின் தூதரும் சம்மதிக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன், நாளைய தினம் அங்கு நாம் உரையாடலை வைத்துக் கொள்ளலாம் என்பதாக. அது போன்ற அல்லாஹுவின் தூதர் நதுவா என்பதாக சொல்வார்கள். அந்த நதுவா என்ற ஒரு பகுதியில் அவர்களை அமர வைத்து அல்லாஹுவின் தூதர் இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத ஒரு நபித்தோழர், பிறப்பிலேயே கண் தெரியாதவர், சிறு பிராயத்திலேயே கண்ணொளியை இழந்தவர், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும், கண் தெரியாதவர்களுக்கு வேறு ஒரு ஆற்றலை அல்லாஹ் அதிகப்படுத்தி இருப்பான். அதனாலதான் நாம் அவர்களை ஊனம் என்பதாக சொல்ல மாட்டோம், அவர்களை குறை உடையவர்கள் என்பதாக சொல்ல மாட்டோம், மாற்றுத்திறனாளிகள். ஒன்றிலே அவர்களுக்கு குறை இருக்கும் என்று சொன்னால் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் விதமாக வேறு ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருப்பான். கண் தெரியாதவர்களுக்கு செவிப்புலனினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த உம்மி மக்தூம் இருக்கிறாரே, இவருக்கு இயற்கையில் கண் தெரியாது, ஆனால் காது கேட்கக்கூடிய ஆற்றல் மிகவும் துல்லியமாக இருந்தது. இவர் யதார்த்தமாக மக்காவிற்குள்ளாக வருகிறார், காபாவை வலம் வருகிறார். வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹுவின் தூதர் அங்கே அழைப்பு பணி செய்யக்கூடிய அந்த சப்தம் இவருக்கு கேட்கிறது. அல்லாஹுவின் தூதர் அந்த மக்காவாசிகளுக்கு குர்ஆனிய வசனங்களை ஓதக்கூடிய அந்த அழகை உம்மி மக்தூம் கேட்கிறார். ஏதோ ஒரு பயான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உம்மி மக்தூமுக்கு தெரியுது, கண் தெரியாது, அங்க யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா ரசூலுல்லாஹ்வினுடைய குரல் கேட்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஒரு அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார். உடனே அவருக்கு ஆசை, நாமளும் அந்த மஜ்லிஸ், நாமளும் அந்த பகுதியில் போய் கொஞ்சம் அமரலாமே, நபியினுடைய நாவிலிருந்து மார்க்கத்தை நாமும் கற்றுக்கொள்ள முடியும் என்ற பெரும் நம்பிக்கையோடு அந்த உம்மி மக்தூம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சப்தம் வந்த இடத்திலே போய் நிற்கிறார். அல்லாஹுவின் தூதருக்கு சலாம் கொடுக்கிறார். ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்வோம்ல, உடனே அல்லாஹுவின் தூதர் அவர் முகத்தையும் பார்க்கிறாங்க. அந்த மக்காவினுடைய உயர்ந்த கோத்திர பணக்காரர்கள், ராஜாவின் குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்களினுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு நீ அழைப்பு பணி செய்யும் பொழுது இந்த மாதிரி ஏழை எளியவர்கள் இவங்கெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வரவே கூடாதுங்கிறது தான் அவங்களினுடைய கோரிக்கை. உடனே அல்லாஹுவின் தூதரினுடைய முகத்தை அந்த மக்காவினுடைய பெரும் தலைகள் பார்க்கிறது. அப்படி கண்ணிலேயே சொல்றாங்க, உன்ட்ட நாங்க சொன்னோம்ல, இவன மாதிரி ஆள்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அதை மீறி இந்த ஆள் இங்க வந்திருக்கிறானே அப்படின்னு பார்வையிலேயே வெறுப்பை காட்டுகிறார்கள். உடனே அல்லாஹுவின் தூதருக்கு பெரிய தர்ம சங்கடம், இந்த ஆளு போய் இப்ப போய் வந்துட்டாரே, இவர்கள்லாம் நல்ல அழைப்பு பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஆள் வந்து தொலைஞ்சிட்டாரே என்ற ரீதியில் அல்லாஹுவின் தூதர் முகத்தை கொஞ்சம் திருப்புகிறார்கள். இது எதுவுமே உம்மி மக்தூம் தெரியாது, முகத்தை திருப்பினது உம்மி மக்தூமுக்கு தெரியாது, காரணம் அவருக்கு பார்வையே தெரியாது. ஆனால் இந்த உம்மி மக்தூமினுடைய இறைவனுக்கு பார்வை உடையவன். இதை பார்த்ததுதான் தாமதம். உம்மி மக்தூமை பார்த்துட்டு இந்த நேரத்தில் இந்த ஆள் வந்துட்டானே என்ற ரீதியில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல நோக்கம் தான், இந்த மக்காவினுடைய பணக்காரர்கள், மக்காவினுடைய செல்வந்தர்கள், இவர்கள் திருந்தக்கூடிய கடைசி நேரம், இவர்களை திருத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆள் வந்து உட்கார்ந்துட்டாரே என்பதாக முகத்தை கொஞ்சம் திருப்பினார்கள். திருப்பியதுதான் தாமதம், அல்லாஹ் வார்த்தையவே திருப்பி விட்டான். அதுவரை யா அய்யுகன் நபி, என் பாசமான நபியே, யா அய்யுகர் ரசூல், என் பாசத்திற்குரிய இறை தூதரே என்று அழைத்த அல்லாஹ் அஸ்ஸ வஜல்
அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஏழ்மையானவரை, ஒரு கண் தெரியாதவர் நம்பி வரும் பொழுது முகத்தை திருப்பியதுதான் தாமதம். அல்லாஹ் வார்த்தையின் ஜாலத்தையே மாற்றுகிறான். அபஸ வதவல்ல அன்ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யஸக்கர ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா. ஒருவர் இருக்கிறார், முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறார், பார்வை இல்லாத கண் தெரியாத ஒரு அப்பாவி இவரிடத்திலே மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் வரும் பொழுது அவரை புறக்கணிக்கக்கூடிய ஒருவரும் இந்த உலகத்திலே இருக்கத்தானே செய்கிறார் என்ற ரீதியில் அல்லாஹ் மூன்றாம் தரமாக அல்லாஹ் பேச ஆரம்பித்து விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய இறை தூதர், ஹபீபுர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய நேசர். அனா கரஉ பிபாபில் ஜன்னா, சொர்க்கம் அவர் நுழைந்தால் மட்டும்தான் எல்லோரும் சொர்க்கம் நுழைய முடியும். அப்பேற்பட்ட இறை தூதராக இருக்கட்டும், ஒரு ஏழையை நீ புறக்கணித்தால் உலக ரீதியான விஷயம் அல்ல, மார்க்க ரீதியான விஷயம். இந்த பணக்காரர்கள் திருந்த வேண்டும், இந்த மக்காவினுடைய ராஜாக்கள் திருந்த வேண்டும், இந்த மக்காவினுடைய மூத்த குடிகள் மாற வேண்டும், இறைவனை வணங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கமாக இருந்தாலும் ஒரு ஏழை புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுக்கு பிறகு சட்டம் எப்படி மாறியது என்றால், குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா 25வது வசனத்துல இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு சட்டத்தையே அல்லாஹ் மாத்திட்டான். பொதுவா இறை தூதரை பார்த்தா நாம சலாம் சொல்லணும். இறை தூதர் வருகிறார்கள் என்று சொன்னால் நாம போய் என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா நபி அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூல் அல்லாஹ், நாம தான் சலாம் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாவுக்கு சலாம் சொன்னாலே அல்லாஹ் நம் மீது 10 அருள்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? பொழிகிறான். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஒவ்வொருவரும் சலாம் சொல்கிறோம். இப்பொழுது தொழப்பட்ட அசர் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, ஓ நபியே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது பொழியட்டும் என்று எல்லாரும் துஆ செய்கிறோம். ஆனா இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் சட்டத்தையே கொஞ்சம் மாற்றி கொடுக்கிறான். வஹ்ஃபித் ஜனாஹக லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு பிறகு உன்னை பின்பற்றக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்கள், பாவப்பட்ட கண் தெரியாமல் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் உன்னை நோக்கி வந்தால் வஹ்ஃபித் ஜனாஹக, அவர்களுக்காக நீ உனது பணிவை தாழ்த்த வேண்டும், அவர்களுக்கு நீ முந்தி சலாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஒரு புறக்கணிப்பு. ஆனால் இன்றைக்கு சமகாலத்தில் நாம் எல்லாம் இந்த வயதிலே நாம் திருந்தாவிட்டால், இந்த வயதிலே வெறுப்பையும் குரோதத்தையும் நாம் வளர்த்துக் கொண்டால் காலம் முழுவதும் நாம் கொடூரமானவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நாம் வாலிபர்கள் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய குணம் இருக்க வேண்டும். யாரையும் புறக்கணிக்கக்கூடிய குணம் அல்ல, யாரையும் விரட்டக்கூடிய குணம் அல்ல. நம்மை பார்த்தால் பிறர் ஆசைப்பட வேண்டும் நம்மோடி பழகுவதற்காக, நம்மை பார்த்தால் பிறர் ஆசைப்பட வேண்டும் நம்மோடி அமர்வதற்காக, நம்மை பார்த்தால் பிற சகோதரன் ஆசைப்பட வேண்டும் இவனோடு நாம் நட்பு பாராட்ட வேண்டும் என்பதாக நம் மீது ஆசைப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய குணாதிசயங்களை நாம் அழகுபடுத்த வேண்டுமே தவிர நம்முடைய செயல்கள். தற்பொழுது இமாம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் ஒரு வசனம் ஓதினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉ மின் நிசாஇன் அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. ஓ இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஒரு ஆணும் பிற ஆணை கேலி செய்ய வேண்டாம், கிண்டல் அடிக்க வேண்டாம். இறை நம்பிக்கை கொண்ட பெண்களே, எந்த ஒரு பெண்ணும் பிற பெண்ணை கேலி அடிக்க வேண்டாம், கிண்டல் செய்ய வேண்டாம். நீங்கள் யாரை கேலி அடிக்கிறீர்களோ கிண்டல் அடிக்கிறீர்களோ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது என்றால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாபித் இப்னு கைஸ் ஒரு நபித்தோழர், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். இந்த அத்தியாயம் சூரா ஹுஜராத் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள் எல்லாம் இவர் சம்பந்தமாகவே இறங்கி இருக்கும். இவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர் என்பதாக அல்லாஹ்வின் தூதரின் நாவால் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். இவருக்கு ஒரே ஒரு கூரை, காது கேட்கக்கூடிய திறன் கொஞ்சம் கம்மி இந்த தோழருக்கு. இந்த சாபித் இப்னு கைஸ் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு ரொம்ப சத்தமா பேசினாதான் காது கேட்கும். பொதுவா காது கேட்காதவங்களுக்கு நல்ல சத்தமா பேசக்கூடிய திறமை இருக்கும்.
அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரை எல்லாம் இப்ப மாதிரி மைக் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் இது எதுவுமே கிடையாது இல்ல. பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னால் சாபித்தை கூப்பிட்டுருவாங்க. ரசூல்லா தன் பக்கத்தில் நிப்பாட்டிக்கிடுவாங்க. ரசூல்லா பேசுவாங்க, சாபித் என்ன செய்வாரு, கடைசி வரை கேட்கும் விதமாக உரத்த சப்தத்தில் பேசுவார். அவருக்கு காது கேட்காது. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லால திரும்பி உட்கார்ந்து மக்களுக்கு சில உபதேசங்களை செய்வார்கள். இந்த சாபித் இப்னு கைஸ் காது கேட்காது இல்ல, அதனால இவர் என்ன செய்வார்னா ஃபஜ்ர் தொழுகையில முதல் சஃப்ல ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து கொள்வார். இதுதான் இவரினுடைய குணம். ஒரு கால் என்னைக்காச்சு தாமதமாயிட்டாலும் தொழுது முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்கன்னா சாபித்தை பார்த்துட்டாலே வழி விட்டுருவாங்க. அந்த ஆள் காது கேட்காது, எப்பவுமே முதல் சஃப்ல வந்து உட்கார்ந்துக்கிடுவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையை ஒட்டி தான் அந்த நபித்தோழர் என்ன செய்வாங்க, உட்கார்ந்துருப்பார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா ஃபஜ்ர் தொழுகைக்காக வராரு. ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டிட்டாங்க, சஃப்புகள் எல்லாம் நிரம்பிட்டு பின்னாடி நிற்கிறாங்க. தொழுது முடிச்ச உடனே சாபித் இப்னு கைஸ் என்ன செய்யறாங்க, எழுந்திருக்கிறார்கள். எழுந்ததற்கு பிறகு எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சாபித்தை பார்த்த உடனே அவர் முதல் சஃப்புக்கு வருவதற்காக வேண்டி தஃபஸ்ஸஹு வழிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். உடனே அவர் முதல் சஃப்பு பக்கத்தில் வந்த உடனே முதல் சஃப்புல ஒரு வாலிபன் உட்கார்ந்து இருக்கிறார். உங்களை மாதிரி ஒரு வாலிபன் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஆசை ரசூலா பக்கத்தில் உட்கார்ந்து ரசூலா பேச்ச நம்ம கேட்கணும் அப்படின்னு அந்த ஆசையில அந்த வாலிபர் என்ன செய்யறாருன்னா ரசூலா பக்கத்தில் ஒட்டி உட்கார்ந்து இருக்கிறாரு. உடனே இந்த சாபித் இப்னு கைஸ், இந்த மாதிரி வெளிச்சம்லாம் இல்லைல்ல, அன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகை எப்படி இருக்கும், வெளிச்சம் எல்லாம் இல்லை. உடனே சாபித் இப்னு கைஸ் என்ன செய்யறாங்கன்னா அந்த வாலிபனினுடைய தோலை உழுக்கிறாரு. தம்பி வழி கொடுங்க, நான் தான் எப்பவும் இங்க உட்கார்ந்துருப்பேன், எந்திங்க. அந்த மாதிரி தோரணையில் என்ன செய்யறாரு, அப்படி தோலை உழுக்கும் பொழுது அந்த வாலிபன் திரும்பி பார்க்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கவனித்துக் கொண்டிருக்க